நிற்கிற இடம் வந்து பெரிய நீலாமனை அம்பாறை மாவட்டம். என்னென்னு சொன்னால் அந்த பொடி என்ற நிலைமை வந்து மச்சான் சொல்ல போனால் சரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னால் அவருக்கு இப்போ சாப்பிட்டோன்னே சக்தி வராமண்ணே சாப்பிட்டோன்னே சக்தி வராமன்னு சொல்லி இப்போ எனக்கு பொடியனை நிறைய பேர் கோல் எடுத்து சொன்னாங்க. பெரிய நீலாமனை இருக்கிற பொடி எனக்கு கட்டாயம் ஜெய் மச்சான்ட்டு வீடியோலாம் நிறைய ஷேர் பண்ணிக்காங்க, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்காங்க. இப்போ அது மூலமாக தான் மச்சான் வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இவருக்கு கிட்டத்தட்ட இப்போ 13 வயசுண்டு ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதுல எல்லாம் போட்டிருக்கிறீர்கள், அதை பற்றி கேட்போம்டாம் பார்த்தேன். பொடி என்ன நிலைமையும் அதில் ஃபோட்டோவில் இருக்கிறார் மச்சான், நல்ல குண்டுமா. இப்போ ஆள் பார்க்குற நேரம் ஒன்றுமே இல்லை மச்சான். இதில் நிலவரத்தை ஒழுங்காக தாய் இருக்கிறாவு, தாயிட்ட கேட்போம். சரியா மச்சான், இது எப்போ இருந்து என்ன நடந்தது? இவருக்கு இப்போ வந்து 5ஆம் மாத கடைசியில் என்ன சாப்பிட்டாலும் சத்தி தான். ஆனால் பசித்தாகம் இல்லை. உறவு ஹாஸ்பிட்டல் நாங்கள் மட்டக்களப்பு கொண்டு போய் மட்டக்களப்பில் நேரத்தில் 7 நாள் இருந்தேன். 7 நாள் இருந்து மட்டக்களப்பில் காட்டி எல்லாமே அல்சர் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் செய்தவங்க. நீ செஞ்சு ஓட்டு நாங்கள் டிக்கெட் வெட்டி நவலோகாவுக்கு கொண்டு போனேன். நவலோகாவுக்கு கொண்டு போனோம். அதுலேயும் அல்சரண்டு தான் குளுஸ் வந்தவங்க. அப்போ நாங்கள் டாக்டரோட கதைச்சி இப்படி தகப்பல் இல்லாத புள்ள இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்ல டாக்டர் முருகானந்த டாக்டர் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் அங்கே அவர் சிங்கள டாக்டர் ஆனால் தமிழ் எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் மூலமாக கடிதம் மொழி தந்து ஜப்னா ஹாஸ்பிட்டலில் அங்கே கொண்டு காட்டினேன். அங்கே கொண்டு 7 நாள் வச்சிருந்து அங்கே சொன்னாங்க அல்சர் தானண்டு பிரச்சனை ஒன்று அல்சர் தானண்டு அல்சர் குளிச்சு அந்த 7 நாள் வச்சிருந்து அவங்களே டிக்கெட் வெட்டினாங்க. ஆனால் ஃபுல்லாக சுகம் வரல. திரும்ப நாங்கள் இஎம்ஐ ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணி காட்டுனாங்க. காட்ட விஜயதரன் டாக்டர்கிட்ட. அப்போ விஜயதரன் டாக்டர் காட்ட அப்போ சொன்னார், இங்கே சரியான காசம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட நிலைமையை சொல்ல உடனே ஓட்டுக்கு எழுதி மட்டக்களப்பு ஓட்டுக்கு எழுதி அவரோட கையாலே கமரா விட்டு பார்த்து எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து 15 நாள் ஓட்டில் வச்சுருந்த மட்டக்களப்பில். ஆனால் எல்லாம் எல்லா ரிப்போர்ட்டும் நோமல் அமர்ந்திருக்கி கடைசியாக வேரியன் ஸ்கேன் பண்ணவங்க. வேரியன் ஸ்கேன்லேயும் அவர் சாப்பிட்ற சாப்பாடு போகுது, இறப்பையில் சென்றடையுது. ஆனால் எப்படி சக்தி வருதுன்னு தெரியாது. 15 நாளும் நாங்கள் வச்சுருந்த எல்லா ரிக்மெண்ட் சொன்னால் எக்ஸ்ரே ஸ்கேன் எக்கோ மற்றது வேரியன் ஸ்கேன் கடைசியாக வேரியன் ஸ்கேன் எல்லாம் செய்து பார்த்தா கமரா 2 தரம் போட்டேன். 2 தரம் போட்டேன் கமரா. இப்போ என்ன செய்யுது? இப்போ என்ன பண்ணுது? இது கங்கால இறங்கில சத்தி வருது. இப்போ சாப்பிட்டா சத்தி வருது. என்ன சாப்பிட்டா சத்தி அடுக்காரு. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாள் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு சேலம் போட்டு தானே அவரை வச்சு திரிக்கோம். நாங்கள் சேலம் போடுறோம் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு சேலம் போடுறேன். அவர் இருந்தது 45 கிலோ இருந்தவர். இப்போ குனிஞ்ச மாதிரி தானே இருக்காரு. முதுகு நோவுது. என்னப்பா உடம்பு இதில் ஃபோட்டோவில் பார்த்தா 45 கிலோ இருந்தவர். 45 கிலோ இருந்தவர் இப்போ 22 கிலோ இருக்காரு. 45லேருந்து 22 கிலோ. எத்தனை மாதத்துக்குள்ள குறைஞ்சி? 6 மாதம் முடிஞ்சு. 6 மாதம் முடிஞ்சு 6ஆம் மாதம் 5ஆம் மாதம் கடைசியில் வந்த சக்தி. நாங்கள் கொண்டு போகாத இடமே இல்லை. எல்லா இடம் என்னன்னு கண்டுபிடிக்கலையே, இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் நாங்கள் என்ன சொன்ன எல்லா இடம் கொண்டு போய் எல்லா இடம் நெஞ்சு போட்டு மற்றது இவருக்கு வளவு இதெல்லாம் காவல் பண்ணி 4 தரம் காவல் பண்ணி இருக்கிற நகைலாம் வீடு வச்சு எல்லாம் செய்து இனி அப்பா உங்களுக்கு இது செஞ்சு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அவர் செத்துட்டாரு. அது கல்யாணம் கட்டி 3 மாதத்துலேயே தம்பி வகுத்தில் இருக்கக்குள்ளேயும் கடல் அலை அடித்து உடைஞ்சி இதுக்குள்ள உணர்வு இல்லாமல் நினைஞ்சி 3 வருஷமாக படுத்த படுக்கையாக கிடந்து செத்துட்டாரு. அதுவரை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். அப்ப இவர் 3 மாசம் பக்கத்துல இருக்கக்குள்ள அப்பாட கடலில் அடிச்சு இங்கே உடைஞ்சி இதுக்குள்ள உணர்வு இல்லாம 3 வருஷமா படுத்த படுக்கையா கிடந்து கொழும்புக்கெல்லாம் கொண்டு போய் இவனுக்கு 2 வயசு 2 மாசத்துலேயும் செத்துட்டாரு. அப்போ ஒரு பொடியும் தான் உங்களுக்கு. அது சரி. அப்போ உங்களோட தொழில இங்கே என்ன செய்யுது? நான் கவர்மெண்ட்ஸ் அதில் முதல் வேலை செய்தேன். இப்படி செய்து அந்த பிள்ளையை வளர்த்து இப்போ பொடியனுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி டாக்டர் எல்லாம் செய்து பார்த்துட்டு எல்லாம் நோமல்ன்றிருக்காங்க. ஆனால் நாங்கள் நவலோகா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மூலம் சிங்கள டாக்டர் தான் அவர் சொன்னவர், நான் ஃபுல்லாக அவர் பொடியிலேருந்து சகல ஸ்கேன் பண்ணுறதுக்கு அம்மா இங்கே நவலோகாவில் காசி வேணும்மா கொஞ்சம் இது வேணும்
ப்ரைவேட்டாக தானே பார்க்குறது. ஆனால் எல்லாம் ப்ரைவேட்டாக பார்க்குறேன்டா எல்லாம் என்னன்னு சொல்லி பிரச்சனை சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்த இதில் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு. இப்போ பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தானே இவ்வளோ காசு தேவை. ஓ கண்டுபிடிச்சி அதுக்கிட்டே செய்யறதுக்குடா. இப்போ என்னன்னு நிலைமை தெரியாது தானே. இப்போ என்ன இப்பயும் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தால என்ன சாப்பிட்டாலும் சரி. இப்ப என்னன்னு சொன்னா இந்த பொடியன் 6 மாசத்துக்குள்ள அந்த வருத்தம் வந்துருக்கு. இதுவரையில எந்த டாக்டரும் கண்டுபிடிக்கல என்ன வருத்தம். நாங்க என்னன்னு சொன்னா இங்கே இஎம்ஐ ஹாஸ்பிட்டல் மற்றது மட்டக்களப்பில் மற்றது ஆனால் கண்டுபிடிக்கல என்ன வருத்தம்னு சொல்லி கண்டுபிடிக்கல. ஒருத்தர் நாங்கள் மட்டக்கள 15 நாள் இப்போ கடைசியாக வச்சு எல்லா ஸ்கேனும் பண்ணினேன். ஒரு அவர் இந்த டாக்டர் என்னப்பா விஜயதரன் டாக்டரா இல்லை செய்தவர். அப்போ செய்து ஒன்றுமில்லைன்னு சொல்லி தான் ரிப்போர்ட் தந்தேன் ஒன்றுமில்லைன்னு சொல்லி. பிறகு நாங்கள் இந்த மற்றது இந்த ஆயுர்வேத செய்து பார்த்தோம். ஒன்றுமே சரியில்லை. சரி வரவே இல்லை. எதுவுமே இதுவரையிலும் யாரும் கண்டுபிடிக்கல. இந்த வருத்தம் என்னன்னு கண்டுபிடிக்கல. சரியாது என்னடாப்பா அப்போ உடம்புல வார வருத்தம் இந்த மனுஷனுக்கு வார வருத்தம் டாக்டர் இன்னும் கண்டுபிடிக்கலையாம. அப்போ கண்டுபிடிக்கிறது தானே இந்த காசு வேணும். கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறது என்னன்னு சொல்லி அது ப்ரைவேட்டாக தானே வந்து நிலாம் ஏன்னு சொன்னால் அவருக்கு இது பண்ணல. தலையை ஸ்கேன் மட்டும் பண்ணல, மற்ற எல்லா ஸ்கேனும் பண்ணல. பண்ணி ஒரு பிரச்சனையும் இல்லையாம தலை மட்டும் பண்ணல. அதான் இந்த உடம்புல ஸ்கேன் பண்ணி ஒரு பிரச்சனை. ஆனால் இது இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டக்களப்பில் அமைச்சு தெரிஞ்சது அங்கே ஒன்றுமில்லைன்னு சொல்லி தான் தந்தவங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தந்தாங்க. வேரியன் ஸ்கேன் பண்ண, எக்ஸ்ரே, மற்றது கமரா போட்டு 2 தரம், எக்கோ எடுத்து 2 தரம் போட்டு நிறைய ரிப்போர்ட் 2 தரம் போட்டு என்ன சொன்னீங்க டாக்டர்? சின்ன சின்ன காயம் தானே. அப்போ பொடியனுக்கு பிரச்சனை இருக்கலாப்பா. பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அப்படி சொல்லுவாங்க அவங்க. ஒன்றுமில்லைன்னு சொல்லுவாங்கப்பா. 45 கிலோ இருந்தவன் நம்மத்தான் இப்போ வந்து 22 கிலோ இருக்கிறார். 6 மாசத்துலேருந்து பாருங்க வெறும் இந்த சதை ஒன்றையும் காணல. அப்போ கொண்டு வர டாக்டர் மாதிரி ஒன்றுமில்லைன்னு சொன்னால் என்னடாப்பா புதுச்சா இருக்கு. புதுச்சா தானே இருக்கு. அப்போ அது என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டுக்காங்களாண்டாலும் பரவாயில்ல. அவங்க சொன்னுவாங்க ஒரு 12 லட்சத்திட்ட வேணும். முதல்ல என்ன சொன்னால் எல்லாம் ஃபுல்லாக ஒரு ஸ்கேன் அவருக்கு எடுத்து பார்க்கணுமா ப்ரைவேட்டாக. நான் ப்ரைவேட் டாக்டர்கிட்ட கதைச்சேன். அப்படி சொல்ல ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா, பார்த்து அது இதில் கண்டுபிடிக்கலாமான்னு சொன்னார் டாக்டர். இந்த ப்ரைவேட் டாக்டர் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் செய்வோம்னு சொன்னார். அதுக்காக தான் நாங்கள் அந்த இதில் போட்டது. அது சரி. என்னடா ஒன்றில் நான் அந்த இதில் பார்த்துருக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள காசு தேவைண்டு சொல்லி நம்பர் வந்து இந்த மாதிரி உதவி செய்வேன். நானும் பார்த்தேன் பொடி எனக்கு 12 லட்சம் தேவைப்படுது. பாவண்டாப்பா கஷ்டப்பட்ட குடும்பம் தகப்பன் இல்லாத கொண்டு நான் நம்ம ஒரு வீடியோ போட்டு 6 உறவுகள் பார்த்து உதவியை செய்யட்டும் தான் வந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ விளக்கத்தை சொல்ல போனால் இப்போ டாக்டரை இதுகளை பற்றி கண்டுபிடிக்கலன்றாரு. இப்போ ஸ்கேன் பண்ணி 12 லட்சம் ரூபா தேவைன்னு சொல்லிக்காங்கண்ணே. அப்போ அதுக்கு பிறகுதான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க போல. எல்லாம் ரிப்போர்ட்டு மாரி கேட்டு அது பிரச்சனை இல்லை. அப்படின்டா என்னமோ தெரியல. இதில் பார்க்குறவங்க உறவுகளும் பார்த்து 6 உதவிகளை செய்தாலும் பரவாயில்ல. இப்போ என்னண்டா மச்சான் எனக்கண்டா சரியா அது படலைன்னா பொடியன் உண்மையிலே அவங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் அந்த இவங்களை கொண்டு செட் பண்ண இடத்துல வந்து இன்னும் இதுவரையிலையும் கண்டுபிடிக்காமல் இப்போ வந்து இவங்களுக்கு போட்டிருக்கிறாங்க மச்சான் ஃபோட்டோ. இந்த இதில் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாங்க 12 லட்சம் ரூபா அவங்களுக்கு தேவைன்ட்டு போட்டிக்கிறாங்க. என்னத்துக்கு தேவைன்ட்டு இப்போ வந்து கேட்டதுக்கு மச்சான் அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 12 லட்சம் ரூபா ப்ரைவேட்டாக அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்ட்டு இந்த வருத்தத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதுக்கு ஒரு என்ன வருத்தம்ட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்லுவாங்க. அது அப்படி போகுது பிரச்சனைன்னு. அப்படி தானே நான் சொல்கிறது சரியானே? அப்படி தானே நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ இதுவரையிலையும் கண்டுபிடிக்கல வருத்தத்தை. இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ 12 லட்சம் ரூபா காசு கட்டிக்கிறாங்க. எந்த டாக்டர் பாருங்க பிரச்சனை இல்லை நமக்கு. நம்ம அந்த டாக்டர் அது இல்லை பிளைங் கொள்றேன் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கும் தெரிஞ்சா சொல்கிறாங்களோ என்ன சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு சேலம் போட்டு தான் போட்டே இல்லை. சேலம் போடுறாரு கொண்டு போய் போடுறோம். அப்பா கொண்டு போய் போடுறோம். அந்த வைக்கிற சோப்பு மருந்து வைக்கிற சேலம் அதுக்கு இது போட்ட பீக்கோ ஓட்டு அடிச்சு போடுறேன். ஒரு நாளைக்கு போடுறேன். இப்போ காலையில் போட்டு வந்தேன். நான் தலை சுற்று ஆனதுக்கு பிள்ளை காலையில் போட்டுட்டு வந்தேன். நிமிந்திருக்கலாம்ண்ணா என்ன செய்யணும்?
என்ன செய்யணும் நீ சொல்லு என்ன செய்யணும் இங்கே முதுவெல்லாம் உண்டாப்பா என்ன இது படுக்க போறிய ஆ நீ பாடு 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 போ போ படுக்கையிலான இருக்கிறேன் என்ன தலைகுரு இருக்கும் தெரியல மச்சான் யார் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்ச இந்த மருந்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க இது டாக்டர் மூலமாக யாராவது இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் அது என்ன சொன்னால் அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 12 லட்சம் ரூபா காசு கட்டிக்கிறாங்க மச்சான் அதுக்கு பிறகு தான் தெரிய வரும் இது என்ன வருத்தம்ன்ட்டு இன்னும் 6 மாதம் வரையும் இந்த வருத்தத்தை கண்டுபிடிக்கல சாப்பிட்டா சத்தியா நம்ம ஆறாம் பொடி எனக்கு பொடி அந்த ஃபோட்டோ போடுற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க அந்த ஆரம்பத்தில் இந்த உடம்பும் இப்போ இருக்கிற உடம்பையும் பார்த்துருப்பீங்களானே அப்படி இருக்காரு பொடியன் சேலன்னு இந்த நாளும் போட்டு வராங்க இப்பயும் சாப்பிட்டாலும் சத்தியானம் வருது எந்த டைமில் சாப்பிட்டாலும் சத்தியானம் வருதுன்ட்டு நம்மளோட இந்த பெரிய இல்லாமல் இந்த கோயிலில் ரெண்டு நம்ம தான் நிர்வாக பாட்டியே சொல்லிச்சு அந்த பொடியனுக்கு வீடியோ போடுங்க தான் சொல்லிச்சு அப்போ இதே நிலைமையில் இங்கே வந்து தான் அந்த வரத்தை கண்டுபிடிக்கலன்றாங்க இது ஆண்டவன் டங்கு கேட்கணும் கடவுள் டங்கு கேட்கணும் எது தெரியலம்மா நானும் இந்த வீடியோ போடுறேன் யாரும் இந்த பெரிய டாக்டர்மார் யாரும் இப்படி இந்த வருத்தத்தை பார்க்குறதுக்கு யாரும் கூப்பிட்டா கொண்டு போங்க சரியா இது இப்போ உங்களுக்கு அந்த தொகையில் வேணும்னு சொன்னாலும் உங்களோட ஃபோன் நம்பரை போட்டாலும் காய்ச்சி கொள்ளுவீங்களா ஆ இப்போ நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் போட்டிக்க ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டிக்கலாம் ஃபோன் நம்பர் மட்டும் தான் போட்டு ஃபோன் நம்பர் தானே போட்டிக்கல் ஃபோன் நம்பரை நான் அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அந்த நம்பரை இந்தாங்க அக்கௌண்ட் நம்பரை இந்தாங்க உங்களோட பேர் என்ன மதிவதனி முழு பேர் சண்முகராசா மதிவதனி அப்போ அக்கௌண்ட் நம்பர் என்னது பீப்புள்ஸ் பேங்கா பிஓஜியா பீப்புள்ஸ் பேங்க் ஃபோன் நம்பரையும் தாங்க பேசிக்கொள்ளுங்க எங்கெங்கே கொண்டு வர சொல்கிறாங்களோ கொண்டு போங்க சரியா அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்க அதை தரட்டுமா அது இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க இந்தாங்க இதை இவ்வளோ காசு இருக்கு எப்படி அந்த பிள்ளை எங்கே நேரம் கொண்டு வர சுகப்படுத்தி தந்தா சரி பிள்ளை கண்டுபிடிக்காங்க இல்லை எத்தனை மாதம் நான் கொண்டு வர இடமே இல்லை எல்லா இடம் கொண்டு போனேன் கொண்டு வருதுங்க கொண்டு தகப்பம் இல்லாமல் கஷ்டப்பட்டு படுத்த பிள்ளை ஒரே புள்ள மச்சான் இனி அவங்களுக்கும் அவர் இல்லை பயத்தில் 3 மாதத்துலேருந்து அவருக்கு கடலில் போன மாதிரி அதோட படுக்கையிலேருந்து 3 மாதத்துக்கு பிறகு போய்த்தாருண்ணே மோசம் போய் 3 வருஷத்தால 2 வயசு 2 மாதம் கூட அப்படி வச்சுருந்தேனே அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பொடியனுக்கு இதே நிலமண்டா குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் வரக்கூடாது ஒன்று இல்லைனாலும் அது நம்மளோட கைக்குலாம் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அந்த பொடியன்ற மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஆகண்டாலும் செய்ய பாருங்கள் மச்சான் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த காசு தேவைப்படுதான் 12 லட்சம் அந்த பொடியன்ற வருத்தத்துக்கு என்னமோ தெரியல மச்சான் கடவுள்கிட்ட கையெல்லாம் இருக்கு இது வந்து சபாயிர் கல்முனை லண்டனில் இருக்கிறார் அவரோட உதவி அந்த 10,000 ரூபா அவரும் செஞ்சு வராங்க ஏதோ நல்ல வழி ஒன்று பிறந்தான் நல்ல கவலைப்படாங்க அந்த நம்பரை இதை இருந்தாங்களா சரி மச்சான் பெரிய நீலாமனை எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்க நிறைய உறவுகள் இருப்பியல் இந்த குடும்பத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவியையும் செஞ்ச மச்சான் பக்கத்து ஊரோ வெளிநாடோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் மச்சான் அந்த உதவி சம்மந்தப்பட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுங்க மச்சான் உங்களால் முடியும் மச்சான் அது ஏன்னா அவங்களால முடியாமல் தான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் நான் நீங்கள் இருக்கலன்ட்டு ஓட்டு சரியா வரட்டுமா தேங்க்ஸ்